ஸ்ரீகாந்த் எம்பி கல்வி நிதிக்காக உண்ணாவிரதம் இருந்தாரு. ஆனா திமுக சார்பில் நீங்க குறிப்பா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரா இருக்கீங்க, போய் ஒரு ஆதரவு தெரிவிக்கலாம் அப்படின்னு பரவலா பேசுறாங்க. ஏன்னா நீங்களாம் தெரிவிச்சிருக்கலாம் நேரடியா போய். இல்ல, நான் பத்திரிகை பார்த்திருக்கேன். நேற்று நம்முடைய நாடாளுமன்ற தலைவர் கனிமொழி எம்பி மேடம் கூட நேற்று போய் பார்த்துட்டு வந்திருக்காங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமாக ஒரு ஆளுங்கட்சி என்று இல்லாமல் தோழமை கட்சி சார்ந்த எல்லாருமே தான் நாங்கள் ஒரு பக்கம் உரிமை குரலாக டெல்லிக்கு போயிட்டு வந்துட்டே இருந்தோம்னா அவர் தன்னுடைய பங்குக்கு தாமும் நம்ம நாடாளுமன்றத்தோட கவனத்தை ஈர்க்க வேண்டும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த அரசாங்கத்துடைய கவனத்தை ஈர்த்து அதை செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் தான் ஒவ்வொருடைய ஆர்ப்பாட்டமும் போராட்டங்களும் இன்னைக்கு நடைபெறுகிறது. ஒவ்வொரு விதத்தில் அது நடைபெறுகிறது. அவ்வளவுதான். இப்போ அவர் தன்னுடைய உடலை வருத்தி கொண்டு இருக்கும் பொழுது அவர்லாம் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலே அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர். ஸோ ஒரு ஆதங்கம், ஒரு இளைஞனாக ஒரு ஆதங்கத்தோடு இன்னைக்கு அவர் அதை வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்துகின்ற முறை அவருக்கான முறை. எங்களுடைய முறை என்பது உரிமை குரலை கேட்க வேண்டும் என்கிற விதத்தில் தான் நாங்கள் டெல்லிக்கு கிட்டத்தட்ட ஒரு 4-5 தடவை போயிட்டு வந்திருக்கோம். இருந்தாலும் இதை அறிந்து நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஜெர்மனியில் இருந்தாலும் உடனடியாக சசிகாந்த் அவர்களுக்கு நீங்க ஆதரவு தெரிவிக்க வேண்டும். உடனடியாக நம்ம நாடாளுமன்றம் சார்ந்திருக்கின்ற உறுப்பினர்கள் மூலமாக நாடாளுமன்ற தலைவரை நம்ம அனுப்பி வைக்க வேண்டும். அதுதான் முறையாக இருக்கும் என்று சொல்லி நேற்று உடனடியாக கனிமொழி எம்பியை அமைச்சு நாங்கள் இதை கொடுத்துருக்கோம். எங்களை பொறுத்த வரைக்கும் இது சசிகாந்தாக இருந்தாலும் சரி, அது அன்பில் மகேஷாக இருந்தாலும் சரி, கேட்கக்கூடிய நீங்களாக இருந்தாலும் சரி, ஒட்டுமொத்தமாக எல்லாரும் சேர்ந்து இது ஒரு மக்கள் குரலாக, ஒரு மக்கள் இயக்கமாக மாற்றி காட்டி அப்படின்னாச்சும் அந்த ஒன்றிய அரசு நம்முடைய பிள்ளைங்களுக்கு அந்த நிதியை விடுவிப்பார்களா என்கின்ற இயக்கம் தான் இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது.